ஓம் சாந்தி. 9/9/2025 காலை முரளி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தங்கள் மீது தாங்களே கருணை காட்டிக் கொள்ள வேண்டும். படிப்பில் விரைவாக முன்னேறி செல்ல வேண்டும். எந்த ஒரு பாவ செயலும் செய்துவிட்டு தன்னுடைய ரிஜிஸ்டரை, அதாவது பதிவேட்டினை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. கேள்வி: இந்த உயர்ந்த படிப்பில் தேர்ச்சி பெறுவதற்கான முக்கியமான எந்த அறிவுரை கிடைத்திருக்கிறது? அதற்காக எந்த விஷயத்தில் விசேஷமாக கவனம் கொடுக்க வேண்டும்? பதில்: இந்த படிப்பில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கண்கள் மிக மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கண்கள் தான் ஏமாற்றுகின்றது. இவைதான் குற்றமுடையதாக மாறுகின்றது. உடலை பார்ப்பதால் தான் கர்மேந்திரியங்களில் சஞ்சலத்தன்மை ஏற்படுகிறது. எனவே கண்கள் ஒருபோதும் கிரிமினலாக இருக்கக்கூடாது. தூய்மையானவர்களாக மாறுவதற்கு சகோதர சகோதரி என்ற உணர்வில் இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் முழு கவனம் செலுத்த வேண்டும். பாடல்: பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. இதை யார் கூறினார்? எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு கூறினார். ஒரு மனிதருக்கு நோய் இருக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், உங்களுடைய எல்லா துக்கங்களும் நீங்கி போய்விடும் என்று ஆறுதல் சொல்வது போல அவரை மகிழ்ச்சியில், அதாவது குஷியில் கொண்டு வருவதற்காக ஆறுதல் கொடுக்கப்படுகிறது. இப்போது அதுவோ எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயமாகும். இதில் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள்? அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுபடுத்த வேண்டும். தந்தை வந்திருக்கிறார் அனைவருக்கும் சத்கதியை கொடுப்பதற்காக. அனைவருக்கும் நல்வழியை காட்டக்கூடிய வள்ளல் என்றால் இதனுடைய அர்த்தம் அனைவரும் இப்போது துர்கதியில் இருக்கிறார்கள் என்று. உலகத்தினுடைய வரலாறு புவியியல் ரிப்பீட் ஆகிறது, மீண்டும் சுற்றி வருகிறது என்று கூறுகிறார்கள். அப்போது அவசியம் ஒரே ஒரு வரலாறு புவியியல் தான் இருக்கிறது, அதுதான் மீண்டும் மீண்டும் சுற்றி வருகிறது. கலியுகம் கழித்து மீண்டும் சத்யுகம் வரும். இந்த இரண்டிற்கும் இடையே சங்கம யுகம் அவசியம் இருக்கும். இதைதான் சுப்ரீம் புருஷோத்தம நன்மை நடக்கக்கூடிய யுகம் என்று கூறப்படுகிறது. இப்போது உங்களுடைய புத்தியின் பூட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நீங்கள் இந்த விஷயத்தை மிகவும் எளிமையான விஷயம் என்று புரிந்து கொள்கிறீர்கள். உங்களிலும் கூட வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்றார் போல புத்தியினுடைய பூட்டு திறந்திருக்கிறது. ஏனென்றால் அனைவரும் சரியான முறையில் தந்தையை நினைவு செய்வது கிடையாது. அப்போது தாரணையும் ஆகுவது கிடையாது. தந்தை முயற்சி செய்விக்கிறார், ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை. அதாவது பாபா முயற்சி செய்ய வைக்கிறாங்க, ஆனா அவங்க அதிர்ஷ்டத்துல இல்ல. நாடகத்தின் திட்டத்தின்படி யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ, படிக்க வைக்கிறார்களோ, தந்தைக்கு உதவியாளர்களாக மாறுகிறார்களோ, ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். தீவிர வேகத்தில் செல்லக்கூடியவர்கள் வேகமாக முயற்சி செய்வார்கள். டியூஷனுக்காக டீச்சரை வைக்கிறார்கள் என்றால் எப்படியாவது அவர்கள் பாஸ் ஆகிவிட வேண்டும் என்று டீச்சரை வைக்கிறார்கள். இங்கேயும் கூட நிறைய பேர் விரைவாக படிப்பில் முன்னேறி செல்கிறார்கள், கேலப் செய்கிறார்கள். தன் மீதே தான் கருணை காட்டிக் கொள்ள வேண்டும். தந்தையிடம் யாராவது கேட்டால், இப்போது நான் சரீரத்தை விட்டால் இந்த நிலையில் நான் என்ன பதவி அடைவேன் என்று, அப்போது பாபா உடனே கூறிவிடுவார். பாபா இப்ப நான் உடலை விட்டா எனக்கு என்ன பதவி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா பாபா உடனே சொல்லிடுவார். புத்தியினால் புரிந்து கொள்ளப்படுகிறது, என் மூலமாக அடிக்கடி இந்த தவறுகள் நடக்கிறது, இந்த பாவங்கள் நடக்கிறது என்று. ரிஜிஸ்டர் கெட்டு போனது என்றால் ரிசல்ட்டும் கூட அவ்வாறுதான் வரும். அதாவது நம்ம பதிவேட்ல என்ன இருக்கோ அந்த பதிவேடு கெட்டு போச்சு அப்படின்னா ரிசல்ட்டும் கூட அந்த மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிறார் பாபா. ஆனால் அனைத்தும் நாடகத்தின் திட்டத்தின்படி பதிவாகி இருக்கிறது அல்லவா?
என்னுடைய பதிவேடு மிகவும் கெட்டு போயிருக்கிறது என்று தானே புரிந்து கொள்வார்கள். அப்படி புரியவில்லை என்றால் தந்தைக்கு கூறுங்கள். உங்களுடைய கனவிலும் கூட இல்லை, அதாவது முயற்சி செய்து நான் ராஜ்ய பதவி அடைவேன் என்று. இதைதான் ராஜயோகம் என்று கூறப்படுகிறது. படிப்பு மற்றும் படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவருடைய நினைவு இருக்கிறது. நினைவில்தான் உழைப்பும் இருக்கிறது. தன்னை ஆத்ம அபிமானியாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆத்மாவில்தான் சம்ஸ்காரமானது நிரம்புகிறது. சிவபாபா எனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். சிவபாபா ஞானக்கடல் நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது நீங்கள் குழந்தைகள் திரிகாலதர்ஷியாக, அதாவது 3 காலத்தை உணர்ந்தவர்களாக மாறியிருக்கிறீர்கள். ஞானத்தினுடைய 3வது கண் உங்களுக்கு கிடைக்கிறது. இப்போது தந்தை புரிய வைக்கிறார், நீங்கள் அனைவரும் பக்தைகள், நான் தான் பகவான் நாயகனாக இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் நாயகிகள், நீங்கள் அனைவரும் என்னை நினைவு செய்கிறீர்கள். அதுக்கு பாபா இன்னைக்கு சொல்றாரு, நான் பயணி, மிகவும் அழகாக இருக்கிறேன். பாபா அவரை சொல்லுகிறார், அவர் ஒரு பயணி, ரொம்ப அழகாக இருக்காராம். முழு உலகத்தினுடைய மனிதர்களையும் மிகவும் அழகாக மாற்றுகின்றேன். வண்டர் ஆஃப் தி வேர்ல்ட் ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே 7 வண்டர்ஸ், அதாவது 7 அதிசயங்கள் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அங்கே வண்டர் ஆஃப் தி வேர்ல்ட், அதாவது உலக அதிசயம் என்றால் ஒரே ஒரு சொர்க்கம்தான். தந்தையும் ஒருவர்தான், ஸ்வர்க்கமும் ஒன்று. அதைதான் அனைத்து மனிதர்களும் நினைவு செய்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்குள் பொறுமை இருக்கிறது. அதாவது இப்போது நம்முடைய சுகத்தினுடைய நாள் வந்து கொண்டிருக்கிறது என்று. குழந்தைகள் தங்களுக்குள் ஆலோசனை செய்ய வேண்டும், சேவையை எவ்வாறு அதிகப்படுத்துவது என்று, அனைவருக்கும் எப்படி தந்தையினுடைய செய்தியை கொடுப்பது என்று. தந்தை கூறுகிறார், இப்போது உங்களுடைய பரீட்சையானது மிகவும் அருகாமையில் இருக்கிறது. மரண உலகத்திலிருந்து அமரலோகத்திற்கு டிரான்ஸ்பர் ஆக வேண்டும். எந்த அளவிற்கு நல்ல முறையில் படிக்க வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய பிரஜைகளை உருவாக்குகிறீர்கள் அல்லவா? முயற்சி செய்து அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், அதாவது தானமானது வீட்டிலிருந்துதான் ஆரம்பமாகிறது. இதுதான் சட்டமும் கூட. முதலில் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் வருவார்கள். பின்புதான் பப்ளிக், அதாவது பொதுமக்கள் வருவார்கள். ஆரம்பத்திலும் இவ்வாறுதான் நடந்தது. மெதுமெதுவாக வளர்ச்சியும் அடைந்தது. பிறகு குழந்தைகள் வசிப்பதற்காக பெரிய வீடு உருவாக்கப்பட்டது. அதைதான் ஓம் நிவாஸ் என்று கூறினார்கள். குழந்தைகள் வந்து படிக்க ஆரம்பித்தார்கள். இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. அது மீண்டும் ரிப்பீட் ஆகிறது. நினைவு யாத்திரை தான் மிகவும் முக்கியமானது. முக்கியமாக கண்கள் தான் மிகவும் ஏமாற்றத்தை கொடுக்கிறது. கண்கள் குற்ற கண்களாக மாறுகிறது. அப்போது உடலினுடைய கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடைகிறது. அதாவது கண்கள் குற்ற பார்வையாக மாறிச்சுன்னா, அதாவது கிரிமினல் ஆயிடுச்சு அப்படின்னாதான் இந்த உடலினுடைய கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையுது. யாராவது ஒரு நல்ல பெண் குழந்தையை பார்த்தால் அவர்களில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள். இவ்வாறு உலகத்தில் பல கேசஸ் இருக்கிறது. ஒரு குருவுக்கு கூட குற்றப்பார்வை வந்து விடுகிறது. இங்கே தந்தை கூறுகிறார், குற்ற பார்வையானது முற்றிலும் இருக்கக்கூடாது. சகோதரன் சகோதரியாக மாறி இருக்க வேண்டும். அப்போதுதான் தூய்மையாக இருக்க முடியும். நம்ம ஒரு பாபாவுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ள என்ன உறவு? சகோதரன் சகோதரி. அந்த ஒரு நினைவு இருந்தாதான் நம்ம தூய்மையா இருக்க முடியும். யாரையாவது பார்த்தாலே சஞ்சலம் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறார் பாபா. இப்போது உங்களுடைய ஆத்மா தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறது.
சின்னஞ்சிறிய ஆத்மாவிற்குள் 84 பிறவிகளுடைய அழியாத கதாபாத்திரம் நிரம்பி இருக்கிறது. அதிசயம் அல்லவா? இவ்வாறு வண்டர் ஆஃப் தி வேர்ல்ட் இந்த விஷயங்கள் தந்தைதான் புரிய வைக்கிறார். அதாவது இவ்வாறு உலக அதிசயத்திற்கான விஷயங்கள் தந்தைதான் புரிய வைக்கிறார். சிலருக்குள் 84, சிலருக்குள் 50, 60 பிறவிகளுடைய கதாபாத்திரம் இருக்கிறது. பரமதந்தை பரமாத்மாவிற்கும் கதாபாத்திரம் கிடைத்திருக்கிறது. நாடகத்தினுடைய திட்டத்தின்படி இது ஆதியும் இல்லாது அந்தியமும் இல்லாத அழியாத நாடகமாகும். ஆரம்பம் எப்போது ஆனது, எப்போது முடிவடையும், இது எல்லாம் கூற முடியாது. ஏனென்றால் இது அனாதி அழியாத நாடகமாகும். இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாம் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இப்போது முயற்சி செய்து தனக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தானமானது வீட்டிலிருந்து துவங்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், ஆத்ம அபிமானியாகி அழியாத உண்மையான வருமானத்தை சேமிக்க வேண்டும். தன்னுடைய ரிஜிஸ்டரை வைக்க வேண்டும். ரிஜிஸ்டர் கெட்டுவிடும் வகையில் எந்த ஒரு பாவ செயலும் செய்யக்கூடாது. வரதானம், அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகத்தினுடைய சகயோகத்தை கொடுத்து சக்திசாலியாக மாற்றக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. சேவாதாரி என்றால் அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகத்தினுடைய சகயோகத்தை கொடுத்து சக்திசாலியாக மாற்றக்கூடியவர்கள். இப்போது நேரம் குறைவாக இருக்கிறது மற்றும் படைப்பு அதிகத்திலும் அதிகமாக வரப்போகிறார்கள். இத்தனை பேர் வந்துவிட்டார்கள் என்று எண்ணிக்கையை பார்த்து மட்டும் மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள். இப்போது இன்னும் எண்ணிக்கை அதிகமாகும். அதாவது இத்தனை பேர் வந்துட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய எண்ணிக்கையை பார்த்து மட்டும் சந்தோஷப்படாதீங்க. இன்னும் நாளுக்கு நாள் என்ன ஆகும், எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஆகையினால் நீங்கள் என்ன பாலனை அடைந்தீர்களோ அதற்கான ரிட்டர்ன் கொடுங்கள், கைமாறு கொடுங்கள். வரக்கூடிய பலமற்ற ஆத்மாக்களுக்கு சகயோகியாக மாறி அவர்களை சக்திசாலியாக ஆடாத அசையாதவர்களாக மாற்றுங்கள். அப்போது உங்களை உண்மையான சேவாதாரி என்று கூற முடியும். ஸ்லோகன், ஆத்மாவை எப்போது வேண்டுமோ, எங்கு வேண்டுமோ மற்றும் எப்படி வேண்டுமோ அப்படி நிலைத்திருக்க செய்வதுதான் ஆன்மீக ட்ரில் ஆகும். இன்றைய அவ்யக்த சமிகை. சக்திசாலி மனதின் அடையாளமானது ஒரு நொடியில் எங்கு வேண்டுமானாலும் அங்கு போய் சேர்ந்து விடுவது. மனம் பறக்க ஆரம்பித்து விட்டது என்றால், பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் ஒரு நொடியில் எங்கு வேண்டுமானாலும் அங்கு போய் சேர்ந்து விட முடியும். அவ்வப்போது சாகார வதனத்தில், அவ்வப்போது பரந்தாமத்தில், இவை அனைத்தும் நொடி பொழுதுக்கான வேகம் மட்டும்தான். இப்போது இந்த பயிற்சியை அதிகரியுங்கள். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள்.
பெற்று தந்தாயே போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தா சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை தேனொழுக எந்தன் முகவரி சொன்னாய் பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய் மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள் உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள் கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை